ஏதோ ஒரு குறியை கொண்டு தியானிப்பதாயின் அது சாத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் ஞான மார்க்கத்தில் வெளிப்பிடிப்பு ஏதுமின்றி தன்னைத்தானே உணர வேண்டியிருக்கிறது. ஏதோ ஒரு குறியை கொண்டு அப்படின்னா மனதை ஏதோ ஒன்றில் வைத்து தியானிப்பது என்றால் எளிதாக இருக்கிறது. இப்போ உங்களை கண்ணை மூடி உங்களுடைய புருவ மத்தியில தியானிங்கன்னா உங்களால தியானிக்க முடியும். ஏன்னா பிசிக்கலா உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களை கண்ணை மூடி சூரியனை நினைச்சு தியானம் பண்ணுங்கன்னா தியானம் பண்ண முடியும். ஏன்னா அது வெளியில ஒண்ணு இருக்குது. அப்ப நாம ரூபத்துல இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களையும் நம்மால் மனதினாலும் என்ன பண்ண முடியும்? தாரணை பண்ண முடியும், போக்கஸ் பண்ண முடியும். ஆனா அந்த மாதிரி எதா பண்றதுன்னா எங்க தோணும் எளிதாக இருக்கும். ஞான மார்க்கத்துல எதுலையுமே நீ தியானம் பண்ணாத, விசாரம் பண்ணு உட்கார்ந்து நீ யாருன்னு பாருன்றதான் இங்க சொல்றாரு. ஞான மார்க்கத்தில் வெளியே பிடிப்பேதுமின்றி தன்னைத்தான் உணர வேண்டி இருக்கிறது. எல்லாத்தையும் விடுங்கன்றீங்க, மனதினால் பந்தத்தை விடுன்றீங்க. ஒரு காலத்தை தாண்டினா நீ பூஜையை விடணும், தியானத்தை விடணும், எல்லாத்தையும் விட்டாதான் நீ உன்னை அடைய முடியும்னு சொல்ல வரீங்க. ஞான மார்க்கங்கிறது எல்லாம் ரெனவுன்சியேஷன் பேஸ்டா இருக்கே, எந்த ஒரு பிடிப்புமே இல்லையே. இப்ப நீ முருகருக்கு இந்த நாமஜபம் பண்ணு உனக்கு கிடைக்கும், பெருமாளை கும்பிடு பணம் கொட்டும், சிவபெருமான கும்பிடு முக்தி கிடைக்கும், அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா என் மனசு டக்குன்னு அதை பிடிச்சிக்கும். என் காலத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னை சும்மா உட்காரு, உனக்குள்ள பாரு அப்படின்னா எப்படிங்க அது பாக்குறது? எந்த பிடிப்புமே இல்லாம வாழ்க்கையில எப்படி வாழ்றது? எந்த பிடிப்பும் தேவையில்லை. பிடிப்பில்லாமல் நீ வாழும் பொழுதுதான் உன்னுடைய இயற்கையான நிலையை நீ உணர்கிறாய். பிடிப்பு ஒன்று தேவை என்று நாம் பிடித்து கொண்டு இருப்பது எல்லாம் மனப்பிடிப்பு தானே தவிர உண்மையான உங்களுடைய நிலை கிடையாது. ஒரு கிளியானது வேடனுடைய சூழ்ச்சியினால் மரக்கிளையிலே அது தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கிளி நினைக்குதான், இந்த கிளையை நான் விட்டனா அதுல பாதாளம் கீழே மரத்துல இருந்து கீழே விழுந்து நான் இறந்துருவேன்னு நினைக்குது. ஆனா அந்த கிளிக்கு தெரியல, விட்டா எனக்கு ரெக்க இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நான் பறக்க ஆரம்பிச்சிருவேன், அது என்னுடைய சுபாவம்னு அதுக்கு தெரியல. அது தெரியாததுனாலேயே அந்த கிளி விட்டானா இறந்துருவேன்னு அந்த காலத்துக்கும் அந்த குச்சியை பிடிச்சிட்டே இருக்கிறதுனால வேடனுக்கு ஈஸியா போச்சு. அவன் வந்து அழகா பிடிச்சு தூக்கி பையில போட்டு அவன் போயிட்டே இருப்பான். அது போலதான் இந்த மனசை வச்சுக்கிட்டு நமக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வேணும். மனசு எதையோ ஒரு தியானத்துக்கும் பிடிப்பு வேணும், யோகத்துக்கும் பிடிப்பு வேணும், ஆன்மீகத்துக்கும் பிடிப்பு வேணும், உலகத்திலையும் பிடிப்பு வேணும். பிடிப்பு இல்லாம மனசுனால இருக்க முடியாது. அது அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். ஐயோ எதுவும் இல்லாம மனசு அப்படியே ஒரு விதமான ஒரு பதட்டத்துக்கு போய் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிடும். பயம், எக்ஸ்ட்ரீம் பயம் வரும். அப்ப எல்லா பிடிப்பும் விட்டா நான் என்ன ஆவேன்? என்னையே விட சொன்னா நான் என்னை விட்டா நான் எங்க போய் விழுவேன்? எப்படி அந்த கிளி கிளைய விட்டா நான் என்ன ஆவேன்னு நினைக்கிற மாதிரி நம்ம இந்த மனசை விடணும்னு வரும்போது, இந்த மனசை விட்டா நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன ஆவேன்னு தெரியாது அப்படிங்கிறோம். நீ மேல இருந்து குதிப்ப, கீழே வலை இருக்கு, அது உன்னை பிடிச்சிக்கும் அப்படின்னா ஐயோ விழுந்தா நான் செத்துடுவேன், என்னை ஏன் கீழே தள்ளுறீங்க, என்னை ஏன் கொல்ல பாக்குறீங்க, விட்டுடுங்க, எனக்கு இந்த ஞானமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நான் பாட்டுக்கு என் மனசை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நீங்க ஏதோ ஆத்ம ஞானம்னு சொல்லி என்னை இன்னமும் டீப்பா எனக்குள்ள ஒரு விதமான ஒரு கஷ்டமா இருக்குதே அப்படின்னு ஓடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இந்த ஆன்மீக பாதையில, ஞான பாதையில. இதெல்லாம் ரொம்ப உட்கார்ந்துட்டு எல்லாம் இதை வந்து விசாரணை இதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு எதையோ நமக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம், தெரிஞ்ச தியானத்தை பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், அதுவா நடக்கும்போது நடக்கட்டும். எதுக்கு இப்ப இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு கஷ்டப்படணும்? எல்லாம் இத மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான், நமக்கு எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் கொடுப்பான். இப்படியே நம்ம சொல்லி சொல்லி காலத்தை தள்ளிக்கிட்டே இருக்கிறோமே தவிர போட வேண்டிய முயற்சியை முழுமையாக போடுவதில்லை. இப்ப கேள்விக்கு வருவோம். ஏதோ ஒரு குறியை கொண்டுதான் தியானிப்பதாயின் அது சாத்தியமாக தோன்றுகிறது. ஆனால் ஞான மார்க்கத்தில் வெளிப்பிடிப்பேதுமின்றி தன்னைத்தான் உணர வேண்டி இருக்கிறது. இதுக்கு பகவானுடைய பதில், தனது இருப்பை எக்குறியை கொண்டு உணர வேண்டியது இல்லை. நீ இருக்கிறங்கிறத வந்து
வேற ஒரு அடையாளத்தை வச்சு உனக்கு சொல்ல தேவையில்லை. நீ இருக்கிறங்கிறது உனக்கே தெரியும். இப்போது உடலே நான் என தோன்றலாம். ஆனால் உடல் உணர்வற்ற தூக்கத்திலும் நாம் இருக்கின்றோம். அப்படி இடைவிடாது ஒளிரும் ஸ்வஸ்வரூபத்தை உணர வேறு எக்குறி வேண்டும். இப்ப நீ வேணா உன்னை உடம்புன்னு நீ நினைக்கலாம். இப்ப நீ வேணா உன்னை மனசுன்னு நினைக்கலாம் வேக்கிங் ஸ்டேட்ல இந்த கேள்வி கேட்கும் போது. ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நீ உடம்புன்னு நீ நினைக்கிறதே கிடையாது. உனக்கு உடம்பே அங்க தெரியல. ஆனா அங்க நாம இருக்கிறோமான்னு கேட்டா நான் இருக்கிறேன்னு சொல்றோம். நாம என்னவா இருக்கிறேன்னு தெரியல, நான் இருந்தேன், என்னவா இருந்தேன், எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியலன்றோம். அப்ப உடல் உணர்வற்ற தூக்கத்திலும் நாம் இருக்கிறோம். அப்படி இடைவிடாது வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், ஜாக்ரத், சொப்ன, சுசுப்தி, இந்த எல்லா ஸ்டேட்லயும் எது ஒண்ணு கான்ஸ்டன்டா மாறாமல் இருக்கின்றதோ அது ஸ்வஸ்வரூபம், சுயம் பிரகாசம், விழிப்புணர்வு, தூய விழிப்புணர்வு மட்டுமே இருக்கின்றது. அதை உணர்வதற்கு வேறு ஒரு ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரிதான் வேற எந்த ஒரு குறியும் தேவைப்படுவதில்லை, அடையாளங்களும் தேவைப்படுவதில்லை. அதனால தன்னைத்தான் உணர்தலே இறுதி சத்தியம். நல்லது.